கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நற்கருணை பிரசன்னத்தை நாடி தேடி வருகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இன்று அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றது. ஒரு அதிசயம் நிகழப் போகின்றது. எதற்காக எல்லாம் நீங்கள் காத்து கொண்டு இருந்தீர்களோ அது இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகின்றது. எத்தனை முறை ஆண்டவரை நீங்கள் கேள்வி கேட்டிருந்திருப்பீர்கள். ஆனால் இன்று அவர் அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவராக நற்கருணையில் வீற்றிருக்கின்றார். இந்த நற்கருணை பிரசன்னத்தை நீங்கள் உணர்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம், அற்புதம் நடக்க காத்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் தினம் தினம் நற்கருணை ஆண்டவரிடம் ஜெபிப்பது வழக்கம். ஆலயத்திற்கு சென்று நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக அமர்ந்து பல்வேறு காரியங்களை குறித்து நான் ஆண்டவரிடம் ஜெபிப்பது வழக்கமாக வைத்திருக்கின்றேன். இப்படியாக ஒரு தினம் எனக்கு ஒரு முக்கிய ஜெபக் குறிப்பானது இருந்தது. நானும் நற்கருணை ஆண்டவரிடம் மண்டியிட்டு நான் என் விண்ணப்பத்தை வைத்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். எத்தனையோ விண்ணப்பங்களை நான் உமது பாதத்தில் வைத்திருக்கின்றேன். ஆனால் அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்காமல் நின்று கொண்டிருக்கின்றது. எனக்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படியாக நடந்து கொண்டிருக்கின்றது? இருந்த மத்தியிலும் நீங்கள் ஏற்ற வேளையில் எனக்கு அதை செய்து கொடுப்பீர்கள் என்று நான் அவரோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைய தினம் இந்த விண்ணப்பங்களுக்காக நான் பிரத்யேகமாக நான் ஆண்டவரிடம் மண்டிட்டு ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த ஜெப கருத்துக்காக நான் இன்று ஜெபிக்கின்றேன். இந்த ஜெப கருத்திலே ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அந்த மாற்றத்தை நான் இன்று பார்க்க வேண்டும். அந்த அதிசயத்தை இன்று நான் உணர வேண்டும். இந்த பிரச்சனையில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கு இப்படியான ஒரு அதிசயங்களும் அற்புதங்களையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஆழமாக ஜெபித்தேன். ஆண்டவரோடு உருக்கமாக நான் ஜெபித்தேன். இப்படியாக நான் தினம் தினம் ஆண்டவரோடு ஜெபிப்பது வழக்கம். அப்படியாக இன்றைய தினத்திலே இந்த மாதிரியான ஒரு கருத்துக்காக நான் ஆண்டவரிடம் ஜெபித்து நான் வந்து விட்டேன். ஆனால் அந்த அற்புதமான ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு எனக்கு நான் எதையெல்லாம் நான் கேட்டேனோ அதை அப்படியே அன்று இரவு முடிவதற்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு அது நிறைவேற்றி கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் எத்தனை விண்ணப்பங்களை வைத்தாலும் ஆண்டவருக்கு தெரியும் எந்த விண்ணப்பங்களை எந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் விண்ணப்பங்களை வைக்க வேண்டியது நாம் அவருடைய பாதத்தில் ஜெபிக்க வேண்டியது நமது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பலன் கொடுக்கக்கூடியவர் எந்த நேரத்தில் எப்படி கொடுப்பார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு எந்த நேரத்தில் பதில் கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர் ஆசீர்வாதமான அற்புதமான பதில்களை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனக்கு நடைபெற்ற இப்படியான ஒரு அற்புதமான ஒரு ஜெபங்களுக்கு ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கின்றார். அதனால் நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி செல்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மளது வாழ்க்கை மாறப்படுகின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் மத்தியில் கடந்து வருவார், உங்களோடு பேசுவார். நீங்கள் ஜெபிக்கின்ற விண்ணப்பங்களுக்கு அவர் செவிசாய்த்து அதற்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்த காரியங்கள் நான் நினைத்து பார்க்கப்படுகின்ற போது ஒரு பெரிய காரியத்தை அவர் சிறிய விஷயமாக மாற்றி கொடுத்து விட்டார். நான் என்னமோ என்று நினைத்து ஜெபித்தேன். ஆனால் அவர் லேசானதாக மாற்றிவிட்டார். எனக்கு அதை நினைத்து பார்க்கப்படுகின்ற போது
ஆண்டவர் நமக்காக இப்படியெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்கின்றாரே என்று சொல்லி இன்னும் அதிகமாக நான் ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரோடு ஜெபிப்பதற்கு என்னுடைய உள்ளம் மேலும் மேலும் ஆண்டவரை தேட ஆரம்பித்தது. அன்பார்ந்தவர்களே, எரேமியா 8வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை நாம் வாசித்தால், நான் கனிகளை ஒன்று சேர்க்க விரும்பினேன், ஆனால் திராட்சை கொடியில் பழங்கள் இல்லை, அத்தி மரங்களில் கனிகள் இல்லை, இலைகள் கூட உதிர்ந்து போகின, நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களிடமிருந்து நழுவி போயிற்று. அன்பார்ந்தவர்களே, இந்த இறைவார்த்தை எதை மையமாக வைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது? எருசலேம் மக்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து சென்று கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரை மறுதலித்து ஆசா பாசங்களுக்கும் விக்கிரகங்களை தேடி மாறுதலான வாழ்க்கைக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆண்டவர் அவர்களை தேடி அணைத்து அவரது வாழ்க்கைக்கு, அவர் படைத்த உலகிற்கு அழைத்து வருவதற்கு அந்த மக்கள் தயார் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்போதெல்லாம் நாம் ஆண்டவரை விட்டு நாம் உலகத்தின் வாழ்க்கைக்கு சென்று நம்மளுடைய வாழ்க்கையை இழக்க நேரிடுகின்ற போது ஆண்டவர் அதை பார்த்து மனம் கலங்குகின்றார். என் மகனை, என் மகளை நான் இப்படியாக நான் உருவாக்கவில்லையே, நான் படைக்கவில்லையே, இவனுக்கு என்று நான் ஒரு வாழ்வை நான் கொடுத்திருக்கின்றேனே, ஆனால் அவர்கள் என்னை விட்டு பொய்யான காரியங்களுக்காக, மனம்போன போக்குக்காக விக்கிரகங்களை தேடி விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்யக்கூடியவர்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றார்களே என்று அவர் வேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் நான் பாவத்திலிருந்து நான் மீட்டெடுக்கத்தான் நான் வந்து இருக்கின்றேன். அவர்களெல்லாம் நான் ஒன்றிணைத்து வைக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். ஆனால் அவர்கள் என்னை விட்டு தொலைவில் சென்று கொண்டு இருக்கின்றார்கள், பாவ வாழ்க்கைக்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள், அழிவை தேடி சென்று கொண்டு இருக்கின்றார்கள். நான் கனிகளை ஒன்று சேர்க்க விரும்பினேன், ஆனால் திராட்சை கொடியில் கனிகளை காணவில்லை, அத்தி மரங்களில் கனிகளை தேடினேன், கனிகள் இல்லை, இலைகள் கூடி உதிர்ந்து போயின. ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே? நான் கனிகளை சேர்ப்பதற்காக, கனிகளை திரட்டுவதற்காக, கனிகளை பாதுகாப்பதற்காக நான் ஆயத்தமாயிருக்கின்றேன். ஆனால் கொடிகளை தேடி பார்க்கின்ற போது பழங்கள் இல்லாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தி மரங்களை தேடி பார்க்கின்ற போது அங்கு இலைகள் கூட இல்லை. அத்தி மரத்தில் இலைகள் இருந்தால் கூட விரைவில் அது பலன் கொடுக்கும், கனிகளை கொடுக்கும் என்று நாம் காத்திருக்கலாம். ஆனால் அதில் இலைகள் கூட இல்லாமல் அது காய்ந்திருந்ததாம், வறண்டிருந்ததாம். எங்கு போய் தேட முடியும் என் மக்களை? அவர்கள் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். அவருடைய உள்ளத்தில் கொஞ்சம் கூடி ஆண்டவரை தேட முடியாத நிலை, ஆண்டவரை நினைத்து பார்க்க முடியாத நிலை. எப்படி அற்புதம் நடக்கும், எப்படி அதிசயங்கள் நடக்கும், எப்படி நமது விண்ணப்பங்கள் கேட்கப்படும்? அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்கள். நமது வாழ்க்கை மறுதலித்த வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவரை விட்டு விலகிய வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவரை மறந்து தெய்வமே இல்லாத போன்ற ஒரு வாழ்க்கை, ஒரு வெறுமை, வறண்ட நிலம் போல் இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலைகளில் நமக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது அந்த இடத்தில் நின்று நாம் ஆண்டவரை தேடுகின்ற போது நமது விண்ணப்பங்கள் ஏற்கப்படுமா? நமது விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவி சாய்ப்பாரா? அப்படியாக ஜெபித்தால் கூட ஆண்டவர் மனம் இறங்குவார். ஆனால் நாம் எந்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க முடியும்? பாவ கரைகளோடவா, பாவ சிந்தனையோடவா, பாவத்தில் வாழ்ந்து கொண்டே நாம் ஆண்டவரை தேட முடியுமா? அவரோடு ஜெபிக்க முடியுமா? அந்த இடத்தில் எப்படி அவர் கடந்து வருவார்? சிந்தித்து பாருங்கள்.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா 8வது அதிகாரத்தில் 4வது இறை வார்த்தையில், விழுந்தவன் எழுவதில்லையா, பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா? எப்படியான ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் பாருங்கள். அவன் விழுந்து விட்டான், என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான், அவன் பாவத்திற்கு அடிமையாகி விட்டான். ஆனால் அவன் திரும்ப வரமாட்டானா? விழுந்தவன் எழுந்து நிற்க மாட்டானா? விழுந்தவன் விழுந்தபடியே இருந்து விடுவானோ? விழுந்தவன் விழுந்தபடியே மாண்டு விடுவானோ? பாவத்தில் மாண்டு விடுவானோ என்று ஆண்டவர் ஏக்கத்தோடுதான் வார்த்தைகள் கொடுத்திருக்கின்றார். விழுந்தவர்கள் எழுவதில்லையா, பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வருவதில்லையா? ஆமாண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், உம்மை அறியாமல் நான் உம்மை விட்டு விலகி வாழ்ந்து விட்டேன், உலக பிரமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து விட்டேன். ஆனால் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உண்மையான தெய்வம் நீங்க தான். உமது பிரசன்னம் எனக்காகத்தான் இருக்கு ஆண்டவரே. உமது பிரசன்னம் எனக்காகத்தான் ஆண்டவரே. இதோ உமது பிள்ளை, உம்மை தேடி வந்திருக்கின்றேன், என்னை மன்னிக்க மாட்டீங்களா, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று அழுது புலம்பி நாம் ஆண்டவரை, நாம் தவறுகளை உணர்ந்து, பாவ நிலையை உணர்ந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று சொல்லிதான் எரேமியா 8:4 அவர் தெளிவாக கூறுகின்றார். விழுந்தவன் எழுவதில்லையா, பிரிந்து சென்றவன் திரும்பி வருவதில்லையா? ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். நானும் நீங்களும் எப்போது அவரை தேடி வருவோம். என் மகன் விழுந்து விட்டான், அவன் எழுந்து வருவதற்கு முயற்சி செய்வானா? அவனை தூக்கி விடுவதற்கு ஆட்கள் இருக்கின்றார்களா? ஐயோ, அவன் விழுந்து விட்டான், ஐயோ அவன் விழுந்து விட்டான், யாராவது அவனை தூக்கி விடுங்களேன், யாராவது கரம் பிடித்து அவனை மீண்டுமாக நிற்பதற்கு வாய்ப்பு கொடுங்களேன். அவன் விழுந்து மடிந்து விடக்கூடாது, அவன் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும், அவனுடைய பயணத்தை தொடர வேண்டும், அவன் மீண்டும் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, என்னை விட்டு நீ போய்விட்டாயா, நீ பாவத்திற்கு விழுந்து விட்டாயா, உன் வாழ்க்கை அழிக்கப்பட்டது, நீ ஒருபோதும் என்னை திரும்பி பார்க்க வேண்டாம், ஒருபோதும் என்னை திரும்பி வரக்கூடாது, என் பிரசன்னத்திற்கு முன்பாக நீ நிற்கக்கூடாது, என்னை விட்டு பிரிந்து சென்ற வாழ்க்கை அப்படியே போய்விடு என்று சொல்லி ஆண்டவர் விடுவதில்லை. அவன் எப்போ என்னோடு திரும்பி வருவான்? நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். என் மகன் மகள் என்னை தேடி எப்போ வருவாள் என்று சொல்லிதான் நற்கரனை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலையும் அவர் நமக்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றார். உனக்காக அடிக்கப்பட்ட அந்த இரத்தம், உடல் உனக்காகத்தானே என்று சொல்லிதான் ஒவ்வொரு திருப்பலியிலையும் நம்மை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த பிரசன்னம். அதை உணராத பிள்ளையாக விழுந்த இடத்திலே விழுந்து எந்திரிக்க முடியாமல் நின்று கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவருக்கு பயந்து தவறான வாழ்க்கையை நான் மாறிவிட்டேன், சென்று விட்டேன் என்று சொல்லி தூரமாக நின்று கொண்டு ஆண்டவரை தேடிக்கொண்டு எட்டி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதற்காகவா ஒவ்வொரு திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது? இதற்காகவா ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கரணை ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார்? அன்பார்ந்தவர்களே, நல்ல கிறிஸ்தவர்களாக நாம் வாழ பழகுகின்ற போது, நம் ஆண்டவரை தேடி வாழ்கின்ற போது ஆண்டவருடைய பிரசன்னம் நிச்சயமாக அதிசயங்களும் அற்புதங்களும் செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற வேண்டும் என்று நினைத்தால் ஒவ்வொரு நாளும் நற்கரணை ஆண்டவரை நீங்கள் சந்தித்து நீங்க வாழ பழகுகின்ற போது அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. இதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க செய்து பாருங்கள். முடிந்தவர்கள் தினம் தினம் திருப்பலிக்கு சென்று அந்த நற்கரணையை உண்டு புசித்து நீங்க வாழ பழகுகின்ற போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு அதிசயம் நிறைந்ததாக, அற்புதம் நிறைந்ததாக கண்டிப்பாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே,
இல்லை, எனக்கு திருப்பள்ளியில் தினம் தினம் பங்கேற்க முடியவில்லை என்றால், நீங்கள் ஒரு நாளையில் ஒரு முறையாவது நேரங்கள் கிடைக்கப்படுகின்ற போது அந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிப்பதை உங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய நிகழ்வாக நீங்கள் வைக்கப்படுகின்ற போது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையை தேடி வரும். நாம் எவ்வளவு பாவம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் அவர் பிரசன்னத்திற்கு முன்பாக அமர்ந்து மண்டியிட்டு ஜெபித்து மன்னிப்பு கேட்கப்படுகின்ற போது ஆண்டவர் தினம் தினம் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நற்கரணியின் வாயிலாக ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு நடைமுறையை நீங்கள் பழகிக் கொள்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வரும் என்பதை நீங்கள் அனுபவித்து பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, அநேக நபர்கள் தினம் தினம் நற்கரனை பிரசன்னத்தை சந்தித்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற போது அவருடைய சாட்சியங்கள் மிகவும் அற்புதமானதாக, அதிசயங்கள் நிறைந்ததாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க முடியாமல் வந்து திருப்பலியில் பங்கேற்று நற்கரனை பிரசன்னத்தை உண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய ஆயுசு நாட்கள் நீட்டி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதை அவர்கள் உணர்ந்து சாட்சியாக நின்று கொண்டு இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கரனை பிரசன்னத்தை நாம் அவமதிக்காதபடிக்கு உண்மையான தெய்வம் இந்த நற்கரனை இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த நற்கரனை பிரசன்னத்தில் ஆண்டவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய உடலும் இரத்தமும் இதில் இருக்கின்றது என்று உணர்ந்தவர்களாக நாம் வாழ்கின்ற போது ஆண்டவர் உங்களையும் கைவிடாதவர்களாக, உங்களையும் தினம் தினம் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருப்பதை நீங்கள் உணர்ந்து வாழ முடியும். இப்படியாக நாம் ஆண்டவரை மறுதலித்து சென்ற காரியங்களை நினைத்து பலமான விதத்தில் ஜெபித்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு இந்த நாளை ஒப்புக் கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளின் வழியாக ஆண்டவர் கொடுத்த ஆண்டவரே இந்த அற்புதமான நேரங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாக ஆண்டவரே நீங்கள் கனியாக கடந்து வந்து இருக்கின்றீர்கள். என்னை பிரிந்து சென்றால் நாம் வரும்படியாக காத்து கொண்டு இருக்கின்றீர்கள் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இன்றைய நாளில் கூட ஆண்டவரே இப்படியான ஒரு செய்தியை கேட்கும்படியான வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உமது பிரசன்னம் இவ்வளவு மகிமை உள்ளதாக இருப்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கப்படுகின்ற ஒரு வாழ்வை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் எவ்வளவு பாவ கரையோடு இருந்தாலும் ஆண்டவரே, பாவ நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து நானும் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்க பொழுது கூட நீங்க என் மேல் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நீங்கள் காத்து கொண்டு இருப்பதை நினைத்து பார்க்கப்படுகின்ற போது ஆண்டவரே, இனிமேல் என் வாழ்க்கையில இப்படியான பாவ பலவீனங்கள் கடந்து வராது. பாவ பலவீனங்களை நோக்கி நான் பின் செல்ல மாட்டேன். நானும் திராட்சை செடியில் இருக்கக்கூடிய ஒரு கனியாக இருப்பேன் ஆண்டவரே. நானும் கனிகளை திரட்டக்கூடிய ஒரு நபராக என்னுடைய வாழ்க்கை இருக்கும் ஆண்டவரே. யாரெல்லாம் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களை பாவத்தில் இருந்து மீட்டு உமது கரத்தில் பிடித்து கெடுக்கக்கூடிய ஒரு நபராக என்னுடைய வாழ்க்கை இந்த தினத்திலிருந்து நான் மாற்ற காத்து கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவரே. நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. இயேசுவே, மனம் இறங்குங்க. இந்த பாவியின் மேல் மனம் இறங்குங்க. உம்மை விட்டு விலகி சென்ற நேரங்கள், உம்மை பிரிந்து வாழ்ந்த நேரங்கள், உமக்கு பிடிக்காத வாழ்க்கை வாழ்ந்த காலங்கள் அப்பா மன்னித்து உமது பிள்ளையை நீங்கள் அரவணைக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கின்றேன். அப்பா, உமது கரம் என்னை தழுவி கட்டி அணைக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கின்றேன். உமது மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள்ல ஒரு ஆடு பிரிந்து போனா கூடி அதை நீங்க விரும்ப மாட்டீங்க ஆண்டவர். அப்பா, அதை நீங்க விரும்ப மாட்டீங்க ஆண்டவர். இந்த காணாமல் போட ஒரு ஆடை தேடி நீங்கள் கண்டுபிடிக்கும் வரை அப்பா நீங்க காத்திருப்பீங்களே ஆண்டவர். அதே போல ஆண்டவர் அப்பா, எத்தனையோ ஆடுகள் ஆண்டவர் இன்று காணாமல் போய் கொண்டு இருக்கின்றது, பாதை மாறி சென்று கொண்டு இருக்கின்றது.
திரும்பி வருவதற்கு வழி தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நாங்க கடந்து செல்கின்ற பாதை விரிசலான பாதையாக இருந்தது. ஒவ்வொரு ஆடுகளும் பல திசைகளை நோக்கி மாறி மாறி சென்று விட்டது. வாய்கள் அகலமாக இருந்தது. மனம் போன பாதைகளை கடந்து சென்று விட்டது, நடந்து சென்று விட்டன. ஆண்டவரே, திரும்பி வருவதற்கு பாதை தெரியாமல் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோமே. அப்பா, திரும்பி வருவதற்கு எனக்கு பாதை தெரியவில்லை ஆண்டவரே. அப்பா, வாதல் இடுக்கமானதாக இருக்கிறது. இடுக்கமான வாதலுக்குள் எப்படி நுழைவது என்று சொல்லி தயங்கி நின்று கொண்டு இருக்கின்றேனே. அப்பா, என்னையும் மன்னித்து ஏற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆடுகள் இப்படியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. திரும்பி வருவதற்கு வழி தெரியாமல் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிற எங்களை கரம் பிடித்து நீங்க அழைத்து வர வேண்டுமா கூடி செபிக்கின்றோம். என் வாழ்க்கை அழிந்து போய்விடக்கூடாது. விழுந்த இடத்திலே நான் மாண்டு போய்விடக்கூடாது. என்னையும் தூக்கி எடுக்க நீங்கள் கரம் கொடுப்பீர்கள் ஆண்டவரே. கரம் பிடித்து தூக்கி விடுவீர்கள் ஆண்டவரே. உமது அருகில் என்னை நிற்பதற்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே? எங்களை மன்னித்து கொள்ளுங்க அப்பா. அப்பா, எங்களை மன்னித்து கொள்ளுங்க ஆண்டவரே. நான் எருசலேம் மக்களை போல் இல்லாமல் உமக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா. நற்கருணை பிரசன்னத்திலே நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. உடலோடும் ரத்தத்தோடு வாழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில கூட ஆண்டவரே, இப்படியாக ஜெபித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கின்றேன். அப்பா, ஆசீர்வதிக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடும் கவலையோடு ஆண்டவரே, பிள்ளைகள் வழி தெரியாமல் நின்று கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. நீங்க மனம் இறங்குங்க அப்பா. அப்பா, உங்கள் ஒளியை காமித்து கொடுங்க. இருளில் நடந்து வராதபடிக்கு ஒளியில் நடந்து வரக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் அழைத்து வர வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் தான் மனம் இறங்கி இப்படியாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் தேவன் நீங்க மாற்றி உமது அருகணையில் அமர்வதற்கு பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.